வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 5. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開。お前はஓபன் பண்ணா போன எபிசோட்ல ஜின்வோ வந்து சாஹேன் பாத்துருப்பாங்கல்ல. சாஹேன் இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஜின்வோ நான் என்ன இவ்வளவு கேர்லெஸ் வந்திருக்கேன், ஜின்வோ என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படியே தோண்டிட்டே வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன். சாஹேன் நீங்க என்ன மைனிங் டீம் சேர்ந்தவங்களா? இது வந்து பாஸோட ரூம், தயவு செஞ்சு திரும்ப போங்க. ஜின்வோ மனசுக்குள்ள சாஹேன் இவங்க ரெப்புடேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்காங்க, அவங்க பேசுற வரைக்குமே என்னால அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. ஜின்வோ வந்து கையில கத்தி வச்சிருப்பான்ல, சாஹேன் கையை பார்த்துட்டு நான் அங்க பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜின்வோ மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். ஜின்வோ வந்து சாஹேனை கிராஸ் பண்ணும்போது சாஹேனுக்கு என்னமோ ஆகும். சாஹேன் ஜின்வோ நிக்க சொல்லிட்டு பக்கத்துல போய் ஜின்வோ மோந்து பாப்பாங்க. ஜின்வோ என்னாச்சுன்னு கேட்பானா, சாஹேனோ நீங்க என்ன உண்மையிலே ஹண்டர் தானா? ஆமா. அதுக்கு ஜின்வோ ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு சங் ஜின்வோ ஈரான் கண்டென்ட் போட்டுருக்கோம், ஒண்ணும் இல்ல மன்னிச்சிருங்க, இந்த டஞ்சன் வந்து ரொம்ப பெருசு, இந்த இடத்த விட்டு பார்த்து போங்க. ஜின்வோ சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சாஹேனோ எனக்கு ஏன் அவன் மேல ஸ்மெல் வரல, ஒருவேளை அவன் லோ ரேங்கா இருக்கிறதால வரலையா அப்படின்னு பயங்கரமா வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மைனிங் டீம் சேர்ந்தவங்க எல்லாருமே வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க வெளியே. இந்த மைனிங் டீமுக்கு ஒருத்தர் பாஸ் இருப்பார்ல, இந்த மைனிங் டீமுக்கு ஒரு லீடர் இருந்திருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்வார்னா, மிஸ் சாஹேன் சொன்னாங்க நீ வந்து தொலைஞ்சு போயிட்டுன்னு, நல்ல வேலை அவங்க உன்னை காப்பாத்துறாங்க. சாஹேன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க, அவங்க உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்துறாங்க, அவங்க வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் என்ன கேட்பானா, சாஹேன் வந்து மத்த ஹண்டர்ஸோட இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து வர ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கலையா, நான் வந்து கேள்விப்பட்டேன் ஹண்டர்ஸோட ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு, அதனால அவங்க எப்பவுமே அவங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு மூக்க முடிப்பாங்க. இதெல்லாம் ஜின்வோ கேட்டுட்டு சாஹேனை பத்தி யோசிச்சு பார்ப்பான். அதாவது ஜின்வோ கிட்ட மட்டும் இவங்க ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு மூக்க முடியல, பாருக்கா எப்படி நான் ஹியூமன் நினைச்சானோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கு போல, நான் வந்து ஒரு வேலை பிளேயரா இருக்கிறதால உங்களுக்கு அந்த சென்ட் தெரியலையோ, இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்ச சிஸ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜின்வுக்கு வேலை பார்த்ததுக்கான சம்பளம் கொடுப்பாங்க. அந்த லீடரும் ரொம்ப நன்றி சாங், நீங்க இருந்தாலும் எங்களால வேலை சீக்கிரமே முடிக்க முடிஞ்சது, உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல நிறைய டேலண்ட் இருக்கு, உண்மையிலே நீங்க கெத்து தான் போங்க, உங்களை மாதிரி இந்த வேலையில நான் டேலண்டான பர்சன் யாருமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஹண்டர் சாங் நீங்க வேணா எங்க கூட வேலை செய்யுங்களேன், நாங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பரிசு தரோம். ஜின்வோ கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நான் வரல, நான் ஒரு வாட்டி மட்டும் தான் வேலை பார்க்க வந்தேன். அவரும் அப்படியா சரி ஓகே, அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க கூட ஒர்க் பண்ணுங்களேன், நாளைக்கு பேக் டு பேக் ஏராங் கண்டு சீரங் டஞ்சனுக்கான மிஷின் இருக்கு, நம்ம இந்த 2 டஞ்சன்லயும் நம்ம போயிட்டு வேலை செய்யணும். ஜின்வோ அப்படியா, அப்படின்னா ஹண்டர்ஸ் கில்ட சேர்ந்த அசல் டீமும் வராங்களா? அந்த லீடரும் ஆமா ஆமா, ஆனா நம்ம கூட செகண்ட் அசல் டீம் தான் இருப்பாங்க, நம்மளால ஏராங் கேட்ஸ் 2 குரூப்பா பிரிச்சு நம்மளால வேலை பார்க்க முடியும், இந்த கண்ட்ரிலே நம்மளால மட்டும் தான் முடியும். ஜின்வோ அப்படின்னா சரி, நான் அப்ப நாளைக்கு நான் எங்க வேலை செய்யணும்? லீடர் அப்படியா, அப்படின்னா நாளைக்கு நீங்க வரீங்களா, நான் வந்து பாஸ் கிட்ட உங்க சேலரி டபுள் ஆக்குறதுக்காக நாளைக்கு பேசுறேன். ஜின்வோ அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல. ஜின்வோ இல்ல வேணாம் அதெல்லாம் வேணாம், அந்த சங் நான் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறம் சாஹேனை காட்டுறாங்க. இன்னைக்கு மைனிங் டீம்ல சங் ஜின்வோன்னு ஒருத்தர் வேலை பார்த்தார்ல, அவரை பத்தி கொஞ்சம் என்கொயரி பண்ண முடியுமா? போன்ல இருக்கணும் நீங்க ஹண்டர் சங்கா சொல்றீங்க. சாஹேனும் ஆமா, ஏன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? போன்ல கூட மிஸ்டர் சாய் வந்து அவனை பத்தி நேத்து பேசிட்டு இருந்தாரு, ஆனா அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சீரா இருக்கு, இவர் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஹண்டர்லாம் இல்ல, ஆனா அசோசியேஷன் வந்து இவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, இது எனக்கே சொல்ல போனா புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க படுத்துட்டு ஜின்வோ பத்தி தான் வச்சுட்டு இருப்பாங்க. டஞ்சன்ல அவனோட நடவடிக்கை, மிஸ்டர் சாய் அவனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றது, அசோசியேஷன் அவனோட இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்றது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட ஹண்டர்ஸை பார்த்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வாசனை இருக்கிற ஒரு ஹண்டரை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜின்வோ காட்டுறாங்க. ஜின்வோ பார்த்தா அவன் வேலை பார்க்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாமே ஜின்வோ வரவேற்பாங்களா, அதை பார்த்தவனே உனக்கு மிஸ்டர் சாங் ஜூஹி அவங்க ஞாபகம் எல்லாம் வந்துடும். எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்து பல நாட்கள் ஆச்சு. இப்போ இவங்க எல்லாருமே சீரங் டஞ்சனுக்கு போயிட்டு மைனிங் பண்ண போறாங்க. ஜின்வோ பார்த்தா சும்மா அங்கேயும் அடிச்சு தெறிக்க விடுவான் எல்லா கல்லையும். எல்லாரும் ஜின்வோ பண்ற வேலையை பார்த்து பயங்கர குஷி, ஏன்னா ஜின்வோவால இவங்க எல்லாருமே பட்டுப்பட்டு வேலை சீக்கிரமே முடிஞ்சது. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏராங் டஞ்சனுக்கு தான் போக போறாங்க. மைனிங் லீடர் வந்து அப்பயும் கேட்பாரு, நீங்க கூட பேசாம ஒர்க் பண்றியா சாங், நான் வேணா உங்களுக்கு சேலரி வந்து இன்னும் அதிகமா பண்ணி தரேன். ஜின்வோவும் ஐயோ வேணாமே இதை மன்னிச்சிடுங்க. அப்பதான் புதுசா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. இவர் பேர் வந்து சன் கின் ஹுன், இவர் தான் செகண்ட் அசல் டீமோட லீடர். அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, நாங்க வந்து உங்க மைனிங் டீம்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கவா, ஏன்னா எங்க லக்கேஜ் கொண்டு வர இங்க ஆள் இல்ல, லக்கேஜ் கொண்டு போறவன் வந்து இன்னைக்கு அவன் வரல, அதனால லக்கேஜ் தூக்குறதுக்கு உங்க டீம்ல இருந்து யாரையா கூட்டு போலான்னு வந்திருக்கேன். ரிகவரி டீம் கிட்ட கேட்டா அவங்க ரொம்ப வேலையா இருந்திருக்காங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன், நீங்க ஏதாவது எங்க அசல் டீம் கூட வரீங்களா? ஆனா இதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்கு, மைனிங் லீடரும் ஏ ரேங்க் டஞ்சன் வந்து எங்க லோ ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு வந்து செட் ஆகாது, அதனால யாரும் அதிகபட்சம் வர மாட்டாங்க, என்னதான் நிறைய பணம் கொடுத்தாலும் எங்களால கண்டிப்பா வர முடியாது. அப்ப திடீர்னு ஜின்னு கையை தூக்கி நான் வரேன்பா, ஜின்னு கூட வேலை செய்யணும் எப்பா, அது ரொம்ப பெரிய ரிஸ்க் பா, உள்ள வந்து நிறைய ஐ ரேங்க் மேஜிக் பிஸ்ட் எல்லாம் இருக்கும், பணத்துக்காக தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. ஜின்வும் பரவாயில்ல, ஆக்சுவலா நான் சொல்ல போனா ரொம்ப தைரியமானவன், அதனால நான் பாத்துக்கிறேன், இங்க பாரு இதுக்கு தைரியம் மட்டும் பார்த்தாது, எங்களை மன்னிச்சிருங்க, அவர் நேரத்து தான் ஜாயின் பண்ணாரு, அவருக்கு இதை பத்தி முழுசா தெரியாது. சன்னு அவனோட ரேங்க் என்னன்னு கேட்பாரு, இவங்களும் இ ரேங்க்னு சொல்லுவாங்க, நீங்க வேணா வேற யாராவது கூட்டு போங்க, இவரு வேணாம். சன்னு பரவாயில்ல, நான் வந்து இவரையே கூட்டு போறேன். அதுக்கப்புறம் ஜின்வோ கிட்ட போயிட்டு நான் தான் இந்த அட்டாக் டீமோட லீடர், என் பேரு சன் கிஹூன், ஜின்வும் அவன் பேரு சங் ஜின்வூன். அதுக்கப்புறமே ஜின்வோ வந்து அவங்க கூட போக ரெடியா இருப்பான். என்னங்கடாது நேத்து விட இந்த டஞ்சன் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா மேஜிக் பவர் நேத்தை விட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. ஜின்வும் அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். 6 ஏ ரேங்க் 3 பி ரேங்க் கண்டஸ், ஆனா ஒரு எஸ் ரேங்க் கண்டஸ் கூட இல்ல. மத்த கில்ட் எல்லாம் இந்த மாதிரி செகண்ட் டீம்லாம் இல்லவே இல்ல. ஹண்டர் கில்ல இந்த லெவல்ல 2 அசல் டீம் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜின்வோ யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் டஞ்சன் குள்ள போயிடுவாங்க. ஜின்வோ டஞ்சன் குள்ள வந்த உடனே இந்த டஞ்சன்ல மேஜிக் பவர் நேத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா ரெட் கிட் குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் லைட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பாத்துட்டே போயிட்டு இருப்பான். அங்க இருக்க ஒரு அக்கா ஜின்வோ பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க நர்வஸ் ஆக ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுமே கேப்டன் சன்னை தான் நம்பி இருக்காங்க, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நீ மட்டும் அவர் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் எந்த ஒரு மேஜிக் பீஸ்டாலையும் உன்னை தொடவே முடியாது. கேப்டன் சன் மனசுக்குள்ள நாங்க மட்டும் இந்த டஞ்சன் ரைட முடிச்சுட்டு
முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் அஃபிஷியலா நான் கேப்டன் ஆயிருவேன். நான் வந்து ஒரு கேப்டனா இல்ல வைஸ் கேப்டனா அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து சாதாரண ஒரு ஏ ரேங்க் தான். ஆனா என்னால முடியும். எல்லாரும் போனவங்க திடீர்னு ஸ்டாப் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை போட ரெடி ஆயிருவாங்க. என்னங்கடா வருதுன்னு பார்த்தா அந்த நாய்ங்க வருது. இதுங்க பேர் வந்து டஞ்சன் ஜாக்கு. நாம நாயினே சொல்லுவோம். ஒரு நாய் வந்து கேப்டன் சன்னை வந்து கொல்ல பார்க்கும். அவர் துண்டா விட்டிடுவாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நாய்களா வரும். எல்லா டன்ஸுமே அவங்க பவர் வச்சு எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒண்ணு மட்டும் புரியல. டஞ்சன் ஜாக்கிள்ஸ் வந்து எதுக்கு ஏ ரேங்க் டஞ்சன்ல இருக்குன்னு. ஜின்பாபா ஏன் இந்த நாய்களா ரொம்ப ரொம்ப ரேரான்னு அந்த அக்காவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்படி இல்ல, இதுங்க எல்லாமே சி ரேங்க் மேஜிக் பீஸ்ட். இதுங்க ஏ ரேங்க் டஞ்சன்ல என்ன பண்ணுதுங்க, இது ஒன்னும் அவ்வளவு ஆச்சரியம் இல்ல. ஜின்பாபா அந்த நாய்ங்க கிட்ட போய் பார்த்தா அதுங்க கழுத்துல வந்து காலர் இருக்கும். ஜின்பாபா அதை பார்த்துட்டு எல்லாரும் இங்க கேளுங்க, இதுங்க எல்லாத்துக்குமே காலர் இருக்கு அப்படின்னா இதுங்களை யாரோ வளர்க்குறாங்க. இதுங்க எல்லாமே அவங்களோட ஓனருக்கு வந்து ஒரு ஹண்டிங் டாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப திடீர்னு இருட்டுல இருந்து என்னமோ வர மாதிரியே இருக்கும். ஜின்பாபா நினைச்சது சரிதான் போலயே. அப்படி என்னதான் வருதுன்னு பார்த்தா மனுஷங்களும் மான்ஸ்டரும் கலந்த மாதிரி ஒரு கலவையா வருங்க ஏதோ ஒண்ணு. அதுவும் ஏகப்பட்டது இருக்குங்க. இதுங்களோட பேர் வந்து ஹை ஹார்க்ஸ். அப்போ ஒரு ஆர்க் வந்து அப்படியே ஈட்டியை வச்சு அப்படியே வீசும். ஆனா கேப்டன் சன் வந்து தடுத்துருவாரு. ஆனா தடுத்ததுல இவர் தான் பின்னாடி போவாரு. அதோட பவர் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அட்டாக் பண்ண வருங்க. ஒரு ஹண்டர் வந்து டண்டிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணுவான். ஆனா அதுவும் இதுங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹண்டர் வந்து நெருப்பு வச்சு கொள்ள பாப்பாரு. ஆனா நெருப்புக்கும் இதுக்கு ஒன்னும் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு ஹண்டர் அக்கா வந்து அவங்க மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் அப்படியே கட்டி போட்டு அசைய முடியாம பண்ணுவாங்க. ஆனா என்னதான் கட்டி போட்டாலும் அதெல்லாம் நகர முடியுது. இன்னொரு ஹண்டர் வந்து ஒரு 2 சோல்ஜர்ஸ் சமன் பண்ணுவான். நம்ம சங்கு வந்து ஷேடோ சோல்ஜர்ஸ் சமன் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இதுங்க வந்து ஃபயர் சோல்ஜர்ஸ். அந்த ஆர்க்க வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை அட்டாக் பண்ண வரும். அந்த ஃபயர் சோல்ஜர்ஸ் சண்டை போடுங்க. ஆனா அந்த ஃபயர் சோல்ஜர்ஸ் வந்து இருக்க அந்த ஃபயர் சோல்ஜர்ஸ் ஒருத்த சமன் பண்ணான்ல, அவனுக்கு வந்து மான வந்து அப்படியே டிராஸ்டிக்கா ட்ரெயின் ஆகும். இன்னொரு அக்காவை பார்த்தா பயங்கரமான பஞ்சு கிக்கெல்லாம் விடுவாங்க. ஆனா அவ்வளவா ஒன்னும் ஆகல. இன்னொரு ஆர்க்கு வந்து அவங்க அடிச்சு அப்படியே பறக்க விட்டுரும். அந்த ஆர்க்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுங்க மட்டும் இவங்க எல்லாரும் சுத்தி வளர்த்துச்சுன்னா அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இதுங்க வந்து ஏ ரேங்க் கண்டஸ்க்கு நிகரா சண்டை போடுதுங்க. பி ரேங்க் கண்டஸ்டாலே இதெல்லாம் சொல்ல போனா சமாளிக்க முடியாது. அப்போ ஒரு ஆர்க்கு வந்து ஒரு பி ரேங்க் கண்டோட கையை அப்படியே துண்டா வெட்டிடும். கேப்டன் சன் எல்லாம் தயவு செஞ்சு உயிரோட இருக்குன்னு மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கட்டி போற அக்கா வருவாங்களா, அவங்க வந்து ஒரு ஆர்க்கு கட்டி போட்டு வச்சிருவாங்க. இதான் கேப்டன் சொல்லிட்டு அந்த ஹீலர் அக்கா வந்து ஒருத்தனுக்கு கை துண்டா போச்சுல, அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அவனோட கையை திரும்ப முளைக்க வச்சிருவாங்க. கையை கூட டக்குன்னு வளர்ந்துரும். இவங்க ஹீல் பண்ணும்போது பின்னாடி திடீர்னு ஒரு ஆர்க் வரும். இந்த அக்காவை அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிருந்த மாதிரி கண்ணை மூடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அந்த ஆர்க்க வந்து யாரும் கழுத்தை பிடிச்சி தூக்குற மாதிரி அப்படியே அந்தத்துல பறந்துட்டு இருக்கு. யாரும் அந்த வேலையை பார்க்கறான் பார்த்தா ஜின்வோ தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆர்க்கோட கழுத்தை நெரிச்சு அப்படியே தலையோட அப்படி துண்டா எடுத்துட்டான். என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அந்த அக்காவும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆச்சரியமா. ஜின்வோ அந்த எல்லா ஆக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டே இருப்பானா. அப்பதான் சண்டை போற எல்லா அண்டர்ஸும் யோசிப்பாங்க, திடீர்னு இந்த ஆக்ஸ் எல்லாம் அப்படியே வீக் ஆகுதுன்னு. ஏன்னா ஜின்வோ தான் இங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கானே. ஜின்வோ நான் வந்து ஒரு வெளியாள் தான், நான் வந்து சொல்ல போனா இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது, ஆனா இவங்க எல்லாரும் சாகிறது என்னால பார்க்க முடியாது அப்படின்னு ஸ்டெல்த் யூஸ் பண்ணி எல்லா ஆர்க்கையும் பட்டுன்னு வெட்டிட்டே இருப்பான். ஜின்வோ வந்து நிறைய ஆர்க்கை வெட்டியே வீக் ஆக்குறதுனால எல்லா அண்டர்ஸுமே எல்லா ஆர்க்கையும் போட்டு தள்ளிட்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படல, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. அந்த ஹீலர் அக்காவும் கேப்டன் சன் கிட்ட வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வித்தியாசமா நடந்துச்சுல, நம்ம எல்லாருமே சண்டை போடும்போது என்னமோ நடந்திருக்கு, அந்த ஆக்ஸ் எல்லாமே சடனா எல்லாமே வீக் ஆச்சுங்க. கேப்டன் சன் ஜின்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து, ஜின்னா இது எல்லாத்தையும் வீக் ஆக்குறது உன் வேலை தானா? அந்த பொண்ணு நாளா இல்ல, என்னால அதை பண்ண முடியாது, எனக்கு வந்து அட்டாக் மேஜிக் வந்து கொஞ்சம் தான் தெரியும், அது மட்டும் இல்லாம மற்ற ஹண்டர்ஸ் எல்லாருமே ஃபயர் பவர் தான் ஃபோக்கஸ் ஆனாங்க. இந்த மேஜிக்கலை கட்டி போடுவாங்களா ஒரு அக்கா, அந்த அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா அசாசியன் டைப் ஹண்டர்ஸ் எல்லாம் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியும், அவங்களோட உதவி இல்லாம இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த அக்கா அப்படியே ஜின்வை பார்த்துட்டு மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பேக் தூக்க எங்க எல்லாரும் குறைச்சி இட போட்டான் போல, எங்க டீம்ல ஒரு மேஜிக் கேஸ்டர் இருந்தும் அவன் யாரும் கண்டுபிடிக்கலன்னு அவன் எப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அக்கா வந்து ஒரு மேஜிக் கேஸ்டர். ஜின்வோ வந்து ஸ்டெல்த் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த ஆக்ஸ் எல்லாத்தையும் இவன் தான் வீக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒண்ணு நாங்க எல்லாருமே இப்ப இவனால தான் உயிரோட இருக்கோம், இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கான் என்னன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இதுக்கப்புறமா போய் தான் ஆகணுமா, இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானதா இருக்கு, நமக்கு வந்து இன்னும் 3 மேஜஸ் வேணும், அது மட்டும் இல்லாம 2 ஹீலர்ஸும் வேணும், எனக்கு உங்க நிலைமை வந்து புரியுது கேப்டன், ஆனா நம்ம எல்லாமே திரும்பி போறது தான் நல்லது, இனிமே முடிவு உங்க கையில தான். ஜின்வோ கேப்டன் சன்னை பார்த்துட்டு எனக்கு புரியுது, அவர் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டாரு, எல்லாருக்கும் இந்த டஞ்சனை முடிச்சிட்டு போகணும் தான் ஆசை, ஆனா இவங்களால அதை பண்ண முடியாது, ஆனா இப்ப முடிவு எல்லாமே கேப்டன் கிட்ட தான் இருக்கு. கேப்டன் சன் அப்படின்னா நம்ம திரும்ப வெளியே கிளம்பிடுவோம். அதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நிம்மதியாவே இருக்கும். சரி வெளியே போலான்னு பார்த்தா டஞ்சன் வந்து பேரியரால சீலா இருக்கு, அதாவது இப்ப இவங்களால வெளியே போக முடியாது, இவங்க உள்ள வரும்போது இதெல்லாம் இல்ல, ஆனா எப்படி இப்ப இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருப்பாங்களா. அப்படியே அந்த டஞ்சனுக்குள்ள வந்துட்டு யாரோ இந்த பேரியர் ஸ்பெல்ல போட்டுருக்காங்க, அதுவும் இது வந்து ஒரு ஹை லெவல் ஸ்பெல். அப்போ திடீர்னு ஒரு மேஜிக் பவர் அப்படியே வரும், அந்த மேஜிக் பவர் வந்து இவங்க எல்லாராலும் ஃபீல் பண்ண முடியுது, அந்த மேஜிக் பவர் வேற எதோடதும் இல்ல, டஞ்சன் பாஸோட மேஜிக் பவர் தான். அந்த பவரை பார்த்து எல்லாருக்கும் செம்ம பயம் வந்துரும். ஜின்வோ மனசுக்குள்ள பீராங் கண்டஸ்ல அந்த மேஜிக் பவர்ல உணர முடியுது, மேஜிக் பவர் உண்மையிலே ரொம்ப அதிகமா தான் இருக்கு, ஆனா ஏன் வெளியே இருக்கும்போது இந்த பவர் உணரவே முடியல. 3 மேஜிக் பண்ணும்போது அந்த பேரியர் ஓபன் பண்ண பாப்பாங்க, ஆனா அவங்க கண்ணு வாயு மூக்குல இருந்தா ரத்தமா வரும், இல்லனா பார்த்தா கர்ஸ் மேஜிக், இது வந்து ஒரு ட்ராப். அதுக்கு திடீர்னு பின்னாடி பாப்பாங்க, என்னங்களா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேப்டன் சன் வந்து திரும்பி பார்த்தா ஹை ஆக்ஸோட கூட்டமே இருக்குதுங்க இங்க, அதுல ஒரு ஆர்க் வந்து அப்படியே முன்னாடி வரும், கேப்டன் சன் அப்படியே அதுக்கிட்ட முன்னாடி போவாரு, அதுங்க என்னமோ அதோட பாஷையில என்னமோ பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திடீர்னு பைத்தியம் மாதிரி அப்படியே தலை திடீர்னு சுத்துனதுக்கு அப்புறம் பார்த்தா பேசுதுங்க, மனிதர்களே என்னோட பேரு கார்கல்கன், நான் உங்க எல்லாரும் பார்க்க ஆசைப்படுற மனிதர்களே. கேப்டன் சன்னோ, கார்கல்கன் நீ தான் இந்த வழியை மூடுனியா? கார்கல்கனோ ஆமா, நான் வந்து ஒரு தலை சிறந்த மந்திரவாதி. கேப்டன் சன்னோ, உன்னோட ஸ்ட்ராங்கா இருக்கவங்க யாராவது இங்க இருக்காங்களா? கார்கல்கனோ, என்னை விட எவனாவது இங்க சக்திவாதா இருப்பான்னு நினைக்கிறியா? தேர்ந்தெடுத்துக்கோ, என்னோட வீரர்கள் கையால சாகுறீங்களா இல்ல என்ன வந்து பாக்குறீங்களா? கேப்டன் சன்னோ, நாங்க உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த டஞ்சன் பாஸ் வந்து இப்போ ஒன்னு பேசல, ஒரு ஐயாருக்கு அந்த ஐயாருக்கு வந்து கட்டுப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐயாருக்கு அப்படியே கிளம்பும். கேப்டன் சன்னோ ஜின்வோ கூப்பிட்டு நாங்க வந்து கூடி சீக்கிரம் பாஸை பார்க்க போறோம், அதுக்கப்புறம் நாங்க உடனே அதை அட்டாக் பண்ணிடுவோம், என்ன நடந்தாலும் சரி, நாங்க அட்டாக் பண்ணும்போது அது கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பேரியர் கண்டிப்பா உடையும், அந்த நேரம் பார்த்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க, வெளியே போனதுக்கு அப்புறம் மெயின் அசல் டீம் இங்க கூப்பிடுங்க. ஜின்வோ, நீங்க எல்லாரும் என்ன சாகலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? கேப்டன் சன்னோ, இதான் எங்களோட மிஷன் வந்து திரும்ப வெளியே போகிறது இல்ல, இந்த ரைடை முடிக்கிறது தான் எங்க மிஷன். அப்ப அந்த ஹீலர் ஜின்வோ கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் ஜின்வோ, இந்த புக்ல என்னோட ஒரு சில விருப்பங்கள்லாம் இருக்கு, எனக்காக நீங்க வந்து இதோட ஃபேமிலி கிட்ட கொடுக்குறீங்களா? நாங்க கண்டிப்பா இந்த மிஷனை முடிச்சே ஆகணும், ஆனா நீங்க வந்து எங்க டீமோட சேர்ந்தவங்க இல்ல, அதனால
நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஜின்வுவும் மனசுக்குள்ள இங்க நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு டபுள் டஞ்சன் ஞாபகம் வருது. நாங்களும் அப்ப இதே மாதிரி தான் இருந்தோம். ஆனா நாங்க டபுள் டஞ்சன் இருக்கும்போது மத்தவங்கள ஓட பார்த்தாங்க, அதுவும் எங்களை விட்டு. ஆனா இவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன், உங்க யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் டஞ்சனுக்கு வெளியே பார்த்தா சாஹேன் இருப்பாங்க. ஜின்வுவை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனா எங்கடா அவன் காணுன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப மைனிங் லீடர் வந்து, அந்த சாஹேன் நீங்க இங்க வந்திருக்கீங்க, இது நைட் நேரமாச்சு. சாஹேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இங்க சங்ஜின் போன்னு இங்க ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, அவர் எங்க? லீடரும் என்னது சங்கா, அவர் வந்து இப்ப இந்த டஞ்சனுக்குள்ள இருக்காரு. என்னது இந்த கேட்டுக்குள்ளயா அப்படின்னு அதை கேட்ட இவங்க ஷாக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அப்படியே எல்லாரும் உள்ள போவாங்க. உள்ள பார்த்தா பெரிய கோட்டை மாதிரி இருக்கு, ஏகப்பட்ட ஹையாக்ஸ் இருக்கு, ஏகப்பட்டதுன்னா சும்மா இல்ல, நிறைய அவுட் நம்பரா அதிகமா இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாச காட்டுறாங்க. அந்த பாச பார்த்து அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. மனிதர்களை உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொல்லுறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க.